ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஆட்டோமேட்டிக் ஃபிஷ் ஃபீடர். ஆட்டோமேட்டிக் ஃபிஷ் ஃபீடர் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் நம்ம ஃபிஷ் டேங்க் வச்சுருப்போம். ஃபிஷ் டேங்க் வச்சுட்டு நம்ம ரெகுலராக இங்கே இருக்கும்போது நம்ம டெய்லியும் அதுக்கு ஃபுட்டு போடுவோம். ஆனால் ஊருக்கு போகும்போது இல்லை வெளியூருக்கு போகும்போது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபிஷ் டேங்க் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி டயத்தில் ஃபிஷ்ஷுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது தான் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபீடர். இவாங்க இதுதான் ஆட்டோமேட்டிக் ஃபிஷ் ஃபீடர். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபீடர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ரி போட்டுக்கணும். இங்கே AA சைஸ் 2 பேட்ரி போட்டுக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 8 hours, 12 hours, 24 hours. இதில் நீங்கள் எந்த டைம் செட் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு 8 hours ஒன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டு வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகி கீழே உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுற டேங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்பன் பண்ணி யூஸ்வலாக ஃபிஷ் ஃபுட் நம்ம இந்த மாதிரி வச்சுருப்போம். இந்த ஃபிஷ் ஃபுட்டுடைய பால்ஸை இதில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஃபுட்டு வேணுமோ அவ்வளோ ஃபுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த கேப் விட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த டைமுக்கு இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரொட்டீன் ஆகும். அந்த ரொட்டேட் ஆகும்போது கீழே உங்களுக்கு அந்த ஃபுட் வந்துடும். இது வாங்க நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் தேவையான அளவுக்கு ஃபுட்டு இதில் ஃபீட் பண்ணிட்டேன், பேட்டரியும் போட்டுட்டேன். இதில் டைம் பார்த்தீங்கன்னா 3 மோட் இருக்குது, 8 hours, 12 hours, 24 hours. நான் வந்து இப்போ 8 hours மோட் செட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மேனுவலாகவும் மேலே இருக்கிற ஒரு மேனுவல் ஃபீட் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனுவலாக எப்போ ப்ரெஸ் பண்ணுவீங்களோ அப்போ உங்களுக்கு ஃபீட் ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் வரும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் இந்த மாதிரி வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வச்சு இந்த நாப்பை டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணி இங்கே நாப் இருக்குது பாருங்கள், இந்த நாப்பை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா டைட்டாக உட்காந்துக்கும். உங்களுக்கு லூஸாக இருக்கிறது ஆடாது, கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 hours நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ மேனுவலாக ஃபிஷ் ஃபீட் பண்ணணுன்னா இந்த மேனுவல் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணாக்கா மேனுவலாக ஃபுட் ஃபீட் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இது ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு உங்களுக்கு ஃபிஷ்க்கு கீழே ஃபுட்டு வரும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபுட்டு உங்களுக்கு வரும். இது நீங்கள் ஊருக்கு போகும்போது ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இதில் ஃபுட் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டைமுக்கு உங்களுக்கு ஃபிஷ் ஃபுட் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் நீங்கள் டேங்க் வீட்டில் வச்சுருக்கிறவங்க இது ஒரு ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லாவே ஒர்க் பண்ணுது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ.